ஏலிம் தமிழ் திருச்சபை வழங்கும் வேதமே வெளிச்சம். எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். மறுபடியும் சத்தமா விடுதலையோடு படிப்போமா அந்த வார்த்தையை? எதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லுங்க. எதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? சரி, இன்னைக்கு என்னுடைய டாபிக் அதுதான், பிரேயர். வேதத்துல நல்ல கவனிங்க, வேதத்துல கிட்டத்தட்ட ஒரு 650க்கும் மேற்பட்ட ஜெபங்கள் உண்டு. அதுல 450 ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்ததாக வேதத்தில் இருக்கிறது. There were about approximately 450 prayers being answered in the Bible. தானியேல் 6:10 எழுதப்பட்டிருக்கு, அவன் 3 வேளை ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா, 3 வேளை ஜெபம் பண்ணினான் தானியேல் 6. அப்புறம் எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கு. ஜெபம் என்ற வார்த்தை முதல்ல 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல அன்னாள் செய்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்னாள் ஜெபம் செய்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து 25 முறை ஜெபம் பண்ணினார் அப்படின்ட்டு பைபிள்ல இருக்கு. அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார். அவர் தூரம் போயிட்டு கல்லெறி தூரத்துல போயிட்டு மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணினார். தனித்து இருக்கும்படிக்கு அவர் வனாந்திரத்துல தனியா போய் ஜெபம் பண்ணினார் என்றெல்லாம் வேதத்துல 25 முறை நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. நம்முடைய பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற பொழுது அவர் எழுதுகிறார், கிட்டத்தட்ட 41 முறை வேதத்துல வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, there are about 41 times Paul, Apostle Paul mentions and talks about a prayer in his letters. 41 முறை. அப்போ ஜெபம் என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாய் உன் வாழ்க்கையில் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, எதற்காக ஜெபிக்கணும்னு தெரியாது, ஏன் ஜெபிக்கணும்னு தெரியாது, என்ன டைம்ல ஜெபிக்கணும்னு தெரியாது. சரிங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர், the universe உண்டாக்கின அந்த creator, he wants to have a communication with you. He wants to have a communication. இப்போ ஒரு ஃபோன் அடிச்சு உங்க நண்பர்கிட்ட பேசுற மாதிரி தான். So what is prayer? ஒரே ஒரு சிம்பிள் ஆன்சர் என்ன தெரியுங்களா? talking to God. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. Just talking to God like how you are talking to your friend. அப்போ இந்த பிரேயர்னா என்ன? ரொம்ப prayer is not a meditation. பைபிள்ல இருக்கு ஒரு கூகுள் டெஃபினேஷன் நான் எழுதிட்டு வந்திருக்கேன். prayer is not a meditation or a passive reflection. It is a direct access to God. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க அப்படி போக முடியாது. நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? பிதா, இப்ப நிறைய பேருக்கு வந்து எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது பாருங்க. பிதாவிடத்துல through Jesus Christ. ஏன் through Jesus Christ? நாம் மனுஷர்கள் எல்லாம் பாவம் செய்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி வந்து விட்டது. இப்ப அதற்கு ஒரு மீடியேட்டரா ஒருத்தர் நிக்கணும். அப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் அக்கிரமம் அதிகம், மனுஷர்கள் அக்கிரமத்தில் பெருகி விட்டதுனால, பாவத்துல பெருகி விட்டதுனால தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரிவினை உண்டாயிடுச்சு. அப்போ தேவன் கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறார், திறப்பில வாசல நிற்கும்படி ஒருவனை நான் தேடினேன். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, வேதத்தை நல்லா படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணணும், அல்லது பிரசங்கம் பண்றவங்க கிட்ட வந்து நீங்க நல்ல வேதத்தை அறிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் நீங்க போய் சொல்லணும், ஐயா இதுதான் பைபிள் சொல்லுது, நீங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு. இன்னைக்கு நிறைய தவறான பிரசங்கங்கள் உபதேசங்கள் இருக்கிறது. அதை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பைபிள் சொல்லுது பாருங்க, கடைசி எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. போன வாரம் தானே படிச்சோம் முடிவு குறிச்சு, எஸ்கட்டாலஜி ஸ்டடி கொடுத்தேன் நான் உங்களுக்கு 3 weeks கண்டினியூஸா. அப்ப எல்லாத்தையும் முடிவு சமீபமாயிடுச்சு, நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்ப பைபிள் சொல்லுது பாருங்க, திறப்பின் வாசல் நிற்கும்படி ஒருவனை தேடினேன். அடுத்த வசனம் அதை எல்லாரும் மறந்துடுவாங்க. உடனே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க? ஐயா, திறப்பின் வாசல் நிற்கும்படி ஒருவனை தேடினேன், நான் வரேன். How can you go? எப்படிங்க திறப்பின் வாசல்ல நீ நிற்க முடியும்? Bible says that there is only one mediator. His name is Jesus Christ. அவர்தான் மத்தியஸ்தர். அவர்தான் நின்றாரு கல்வாரியில திறப்பின் வாசல்ல.
அவர் நின்றதுனால தேவனுக்கும் மனுஷனுக்கும் அவர் என்ன பண்ணாரா, இடையே இருந்த அந்த தடுப்பு சுகற்றை அகற்றி விட்டு, அதனால அவர் மரிச்ச பொழுது தேவாலயத்தின் திரைசிலை மேல இருந்து கீழே வரைக்கும் ரெண்டா கிழிஞ்சது. Why? Because அவர் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான தடுப்பு சுவர், அந்த தடை நீங்கி விட்டது. Hallelujah. அன்பான சகோதரனே சகோதரி, நீ போயிட்டு ஜெபம் பண்ண கூடாது. How can you go and say, Lord, திறப்பின் வாசல்ல நான் நிக்கும்படி ஒருவனை தேடினேன் சொன்னீங்களே, நான் வரேன்பா. No, it's not biblical. Don't pray like that. That is not a prayer. You and me cannot stand in the gap and be a mediator between God and the human. No, there is only one person. His name is Jesus. அப்ப அந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ண கூடாது நீங்க. அதுக்கு அப்புறமா ஒரு வார்த்தை இருக்கு, அது யாரும் மறந்துரு, அது தெரியாது. திறப்பின் வாசல் நிற்கும்படி தேடினேன், ஒருவனையும் காணோம். ஒருவனையும் நான் பார்க்கல, ஒரு மனுஷனும் நான் பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, no one is eligible ன்னு அர்த்தம். அப்ப how dare you and me can go and say திறப்பின் வாசல் நிற்கும்படி ஒருவனை தேடினேன்? அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. We have to believe the finished work of Christ. Hallelujah. நான் பாருங்க, நான் எலியாவை போல, தானியேல் 6:10 தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினானே, நான் தானியேலை போல மாறினான்பா. நோ, நான் ஆபிரகாமை போல. ஐயோ, நானே சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி. நான் ஒரு மோசேவா இருந்திருந்தா வனாந்திரத்துல அப்படியே நடந்து போயிட்டு செங்கடல பிளந்து ரெண்டா பிளந்து என் கை தளருகிற பொழுது அப்படியே 2 பேரும் தூக்கி நிறுத்தி அப்படியே வாதை நினைக்கிறப்பெல்லாம் பூமியை வாதையால நிரப்பி ரத்தத்தெல்லாம் தண்ணீரெல்லாம் ரத்தமா மாற்றி, அதுக்கப்புறமா தான் என் கண்ணத்துல என் மனதை திறந்தார் ஆண்டவர். அப்பதான் அதை படிச்சு ஒரு நாள் படிச்சு கொண்டு இருக்கிற பொழுது, wow, Bible doesn't say like that. அப்ப நம்ம கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கிறோம். என் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:40 விசுவாச வீரர்கள் பட்டியலை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? இவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தமானவர்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை மிகைப்படுத்தி நீ பேசாதே. சகோதரி கூட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நம்ம பார்க்க முடியுமா? அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? அவங்க கூட நம்ம பேச முடியுமா? நோ. இதுதான் ஆபிரகாம் சொல்றான், நான் உம்முடைய நாளை, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை பார்க்க ஆசையா இருந்தாயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம காலத்துல ஆபிரகாம் பிறக்கணும்னு ஆசையா இருந்தானா. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீ கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நான் பாக்கியவான் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே போயிட்டு ஆண்டவரே எலியாவை போல நான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் மேலும் சிரிப்பாரு, டேய் மகனே, நீ எலியாவோட விசேஷத்தமானவனியா, மகனே நீ எலியாவோட விசேஷத்தமானவள். சாராளை போல நான் இருக்கணும், ஒரு ரூத்தை போல இருக்கணும். நோ 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 நோ, டோன்ட் ப்ரே லைக் தட். நானா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்களா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, அதுதான் உண்மையான ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அன்பான சகோதரனே சகோதரியே, prayer is nothing but talking to God அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இப்போ how not to pray, எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இப்போ ஒரு நல்ல விஷயங்கள், தீய விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சா நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துரும் பாருங்க. அப்ப எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 6:6 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, இதுதான் ஜெபம். இங்க பாருங்க, இது பாருங்க. அதாவது ஜெபத்துல நிறைய ஜெபங்கள் இருக்குமா. தனி ஜெபம் இருக்கு, குழு ஜெபம் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். பிரைவேட் ஜெபம் இருக்கு, பர்சனல் ஜெபம் இருக்கு, பப்ளிக் பிரேயர் இருக்கு, கார்ப்பரேட் பிரேயர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஜெபம், the prayer can be formal or informal or louder or silent. It can be like, நீங்க எப்படி வேணாலும் நீங்க அதை செய்து கொள்ளலாம். ஆனா எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க பைபிள்ல இருக்கு பாருங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறைக்குள் பிரவேசித்து, இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு பிரைவேட்டா போயிட்டு தனியா அறையை நம்ம மூடிக்கொண்டு ஒரு பிரைவேட் பிரேயரை நாம் செய்யலாம். உன் கதவை பூட்டிக்கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு அர்த்தம். ஒன்னு கதவை பூட்டிட்டு தனியா இருக்கிறது, இன்னொன்று உன் மனதின் அறையை பூட்டிக்கொண்டு ஜெபம் பண்றது. இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் ஜெபம் பண்றப்ப பாருங்க எப்படி ஜெபம் பண்ணா, அப்படியே கண்ணை மூணு ஜெபம் பண்ணாங்கன்னா பால் ஸ்டவ்ல வச்சு பொங்குதா, வீட்டுக்கு கார்ல வெளியில விட்டு பூட்டிட்டு வந்தேன்னா வரலையா,
ஆண்டவர் நம்மளாம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பாஸ்டர் சொல்ல அப்படியே கையை உயர்த்தி அப்படியே சிந்தனை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கண்ணு மூடி இருக்குது, வாய் இப்படி பேசிட்டே இருக்கு, இருதயம் எங்க இருக்குது? ஸ்டவ் மேல இருக்குது, வீட்டு உள்ள இருக்கிற ஸ்டவ். வெளியில கார் பூட்டிட்டு வந்தோன்னா பூட்டிட்டு வரலையா, பூட்டிட்டு வந்தோன்னா பூட்டிட்டு வரலையா, பூட்டிட்டு வந்தோன்னா பூட்டிட்டு வரலையா. காலையில இருந்து வேலைக்கு போறப்போ அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றப்போ இன்னைக்கு மேனேஜர் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. அப்போ பாருங்க, அப்படி இல்லை ஜெபம். உன் மனதின் அற பூட்டப்படணும். அதுதான் சொல்றது, ஒரு நிலைப்படணும் சிந்தை. மற்ற காரியங்கள் எல்லாம் மறந்துட்டு நானும் என் இயேசுவும், வேற எதுவுமே கிடையாது. அடிக்கடி நான் சொல்ற ஒரு காரியம் உண்டு, ரொம்ப அழகா இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப அழகா இருக்கிறீங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு. பிரதர் கூட இன்னைக்கு சொன்னாரு, என்ன பாஸ்டர் தீபாவளி ட்ரெஸ்ஸா அப்படின்னாரு. தீபாவளி ட்ரெஸ்ஸா அப்படியே ஒரே கலரா இருக்குது அப்படின்ட்டு. நல்லா தான் வரும் எல்லாமே. ஆனா உங்க அழகை பார்க்கறதுக்கு நான் வரல, என் அழகை பார்க்கறதுக்கு நீங்க வரல. அவருடைய அழகை, சாரோனின் ரோஜாவை நாம் தரிசிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியே வரணும். பிரதர் நல்லா இருக்கு அவர் சொன்னாரு, ஓ பியூட்டிஃபுல், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடுச்சு. உடனே நான், வாவ் தீபாவளி ட்ரெஸ் அழகா இருக்குன்னு சொன்னாரு, இது இப்படி இருக்கு பிரதர், இது நான் எங்க வாங்கினேன் தெரியுமா, இது எவ்வளவு தெரியுமா, இது எவ்வளவு பிரைஸ் தெரியுமா. நோ, அதுக்காகலாம் சபைக்கு வரல. நீங்க சபையில நீங்க எங்களை பார்க்க வரலங்க, உங்களை பார்க்க நான் வரல. நம்ம எல்லாரும் ஒன்று போல சேர்ந்து குடும்பத்துல தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். அவருடைய நாமம் மட்டும்தான் உயர்த்தப்படணும். அல்லேலூயா. மனதின் அற பூட்டப்படணும். ரெண்டாவது, உன் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அதான் நான் சொன்ன பாருங்க, you have to pray to God. அல்லேலூயா. அதான் சொல்றேன், எங்களை நேசிக்கிற, அதிகமா நேசிக்கிற பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே சொல்றோம் பாருங்க. அடுத்து, அப்பொழுது அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா உன்னை வெளிரங்கமா ஜெபம் பண்ண. அடுத்து பாருங்க 5வது வசனம் பாருங்க, 5வது வசனம் இல்ல 3வது வசனம் வாசிங்க, அடுத்த வாசிங்க. அன்றைய நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில் வீதிகளில் சந்தையில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். See, this is what is happening today. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ண, நான் ஜெபம் பண்றதை 4 பேர் பார்க்கணும். சபையில நின்று நான் சத்தமா அந்நிய பாஷை பேசினோம்னா வெளியில வந்து முடிஞ்ச உடனே, சிஸ்டர் அவங்களா ஐயோ வெரி அனாயிண்டட், வாயை திறந்தவனா வெறும் அந்நிய பாஷையா தான் வருது, வீட்டுக்கு போனா தான் தெரியும் என்னென்ன பாஷை வருது அப்படின்னு சொல்லி. புருஷன்கிட்ட பேசுறப்ப தான் தெரியும், மனைவி கிட்ட பேசுறப்ப தான் தெரியும் என்னென்ன பாஷை எல்லாம் வருது அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி வெளி வேஷம், ஒரே ஒரு சிம்பிள் வார்த்தை சொல்லட்டுமா, வெளி வேஷம். எங்க ஊர் பாஷையில சீன் போடக்கூடாது, சீன் போடக்கூடாது. ஓவர் சீனும் உடம்புக்கு ஆகாது. கரெக்ட். எங்க வீட்டில், எங்க ஊர்ல சொல்லுவாங்க மெட்ராஸ்ல, ஓவர் சீனும் உடம்பு. அப்ப சீன் போடக்கூடாது. ஜெபம் பண்ற மாதிரி பாவனை பண்றது, அப்படியே இப்படி பார்த்து இப்படி பார்க்குது, என்ன பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது, அதெல்லாம் இல்லை. தட் இஸ் நாட் எ ப்ரேயர். இன்னைக்கு ப்ரேயர்லாம் வேடிக்கை ஆகி போச்சு. அதனால தான் எல்லாமே கோமாளித்தனமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரேயர் எல்லாம். நோ, பைபிள் சேஸ் அப்படி. அப்போ அந்த மாதிரி நீ பண்ணாத அப்படின்றாரு. அவர்கள் தங்கள் பலனை அடைந்தே தீர்ந்தது என்று சொன்னார். சரிங்க. அடுத்து வந்து தர்மம் செய்யறப்ப, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா, தர்மம் செய்யறப்போ நீ வந்து பாருங்க, ஒருத்தர் ஒரு 10 பவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். எவ்வளோங்க கொடுத்தீங்க? 10 பவுண்டு. எத்தனை பேருக்கு சொன்னீங்க? 10,000 பேருக்கு. புரியுதுங்களா? 10 பவுண்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஐ மீன், நான் அதை ஒரு இதுக்காக சொல்றேன், இழிவுபடுத்தி பேசல, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுறேன். 10 பவுண்டு தான் கொடுத்துருப்பாங்க. நான் 10,000 பேர் சொல்லிடுவாங்க உடனே, நான் எவ்வளோ குத்த தெரியுமா, நான் எவ்வளோ குத்த தெரியுமா அப்படின்றத, நான் குத்தது கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க, நான் எப்படி குத்தேன்னு சொல்லுங்க. உடனே இன்னொரு சர்ச்சிலலாம் நீங்கள் 10,000 பவுண்டு கொடுத்தீங்கன்னா ஒரு சல்யூட் அடிச்சு வாங்க, இந்த சீட்டெல்லாம் ஃபஸ்ட்டு 1000 பவுண்டு காணிக்கப்படுறவங்களுக்கு, அடுத்து 2000 பவுண்டு காணிக்கப்படுறோம், அடுத்து 3000 பவுண்டு, இது 1000 பவுண்டு காணிக்கப்படுறோம், 500 பவுண்டு காணிக்கப்படுறோம், 100 பவுண்டு காணிக்கப்படுறோம். இந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய இடத்துல, நான் பார்த்துருக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் இது ரிசர்வ் சீட் யாருக்கு? அவர் நேரம் வந்த உடனே யாருன்னா இவர் தான் சர்ச்சில் சொல்லணும். டியூப் லைட்ல பேர் எழுதி கொடுக்குற ஆளுங்களாம் பார்த்துருக்கிறீங்களா? நம்ம ஊர்ல ஃபேன்ல பேர் எழுதி கொடுப்பாங்க, சர்ச்சுக்கு கொடுப்பாங்க. ஆனா டியூப் லைட்ல பேர் எழுதி இருப்பாங்க. என்ன இது? அன்பளிப்பாக. என்ன பிரதர் ஜான்சன் பேர் எப்படி அதை எழுதியிருப்பாங்க நம்ம இந்த இடத்துல? இது உபயம் அப்படின்னு போட்டு யாரு பேர் போட்டுருவாங்க இல்ல? இது இன்னார் இன்னார் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அது லைட் எரியுறப்பெல்லாம் அவர் பேர் எல்லாரும் பார்க்கணுமா? அங்க லைட் எரியுறது பிரச்சனை, பெரிய விஷயம் கிடையாது. இங்க எரியணும் லைட், இந்த லைட் எரியணும், இந்த வாழ்க்கை ஒளி கொடுக்கணும். சரி, இப்போ இப்படி இருக்கிற பொழுது ஜீசஸ் கிட்ட வந்து கேட்கிறாங்க ஐயா. அப்ப சீஷர்கள் வந்து கேட்கறாங்க, ஐயா நான் எப்படி ஜெபம் பண்றது?
கேட்குறாங்க ஆண்டவர். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் என்ன சொன்னேன், சேரிட்டி, ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். நிறைய பேர் பாருங்க ஃபாஸ்டிங், அந்த மத்திய 6 பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஒரு கிறிஸ்டியன் டிசிப்ளின். 3 டிசிப்ளின் சொன்னேன். தர்மம் செய்யறப்போ உன் வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாது. அல்லேலூயா. என்னங்க? ஆமென். ஜெபம் பண்ற பொழுது அப்படியே பரப்பக்கூடாது, எல்லாம் நான் தான். ஒருத்தர் பாருங்க இங்க இருந்து, இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஒரு இடத்துல போனா சூறாவளி அபிஷேகமா எங்கெங்க இருக்குது பைபிள்ல? அந்த மாதிரி எதை சொன்னாலும் பைபிள்ல பாருங்க. பாஸ்டர் சொன்னா கூட இது பண்ணிட்டு பைபிள் இருக்கான்னு போய் பாரு முதல்ல. அப்படி இல்லைன்னா என்கிட்ட டவுட், உங்ககிட்ட புரியலையா என்கிட்ட டவுட் கேளுங்க தயவு செய்து. சூறாவளி அபிஷேகம் இருக்கான். என்ன சூறாவளி அபிஷேகம்? இப்பொழுது 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 மாயவிதக்காரன் மாதிரி தான். இப்பொழுது இப்பொழுது பெற்றுக்கொள் 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 அப்படின்னு அப்படி எனக்கு சுத்துது. சூறாவளி அபிஷேகம் இது ஒண்ணா? ஐயா இதெல்லாம் நான் வேடிக்கையா சொன்னா கூட இதெல்லாம் உண்மை நடக்குது, நீங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொன்று வந்து இப்படி 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 சுத்தினே போவாங்க இப்படி. இன்னொருத்தர் பாருங்க இப்படி 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 ஜம்ப் ஆகி இங்க இருந்து அங்க போவாங்க, அங்கிருந்து இங்க வருவாங்க, எல்லா சேரும் விழுந்துட்டு இருக்கும். அவங்க பார்க்குறப்போ பயங்கர அனாயிட்டிங் அவங்க மேல. அனாயிட்டிங் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அது ஒருத்தர் எழுதி இருக்கிறாரு, குண்டலினி அபிஷேகம். அது பேர் குண்டலினி அபிஷேகம். ஐயா அவன் அபிஷேகம் வர பொழுது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எங்கேயுமே இல்லைங்க, உங்க இருதயத்தில் இருக்கிறாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நிறைய சேர்ச்சில் பாடுறாங்க பாருங்க, ஆவியானவரே அன்பின் ஆவி. ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறப்போ பாடலாது, அவங்களுக்கு அது பொருந்தும். சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்ட பிரதர்ஸ் பிள்ளைங்க இருக்கிற பொழுது அந்த மாதிரி பாட்டை பாடக்கூடாது. ஆவியானவர் எங்கும் இல்ல, உள்ளத்துல இருக்கிற. அதனாலதான் இஸ்ரவேல் பாடினா, ஆவியானவரே எங்க மேல ஊத்து வாங்க வாங்கன்னு சொல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பொங்கி பொங்கி வாங்க ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் உங்களுக்கு உள்ள இருக்கிறாரு, அவர் பொங்கி வருவார் உங்களுக்குள்ள. ஆமென். அப்போ ஆவியானவரே எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே என்னை நிரப்பும் அப்படின்னு ஜெபம் பண்ணோம். என் மேல வாங்கன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆவியானவர் இல்லாம நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப தர்மம் செய்யறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்புறமா வந்து ஜெபம் பண்றப்போ அப்படியே பரப்பாதீங்க ஜெபம் எல்லாம். நீங்க என்ன உடனே ஒருத்தர் எல்லாம் பாருங்க அப்படியே ஆண்டவர் வந்து எனக்கு காட்டிட்டாரு அப்படின்னு உடனே ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய தரிசனம் கொடுத்தாங்க பாஸ்டர், எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. ஒரு பிரதர் வந்து சொல்றாரு, பாஸ்டர் ஆண்டவர் எப்போ ஃபோன் பண்ணேன்னு வைங்களேன், பிரதர் பிரைஸ்லாட் எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர், உங்களுக்கு கூப்பிடணும்னு நான் நினைச்சேன், நேற்று நைட் நான் தூங்கி இருந்தப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார் பாஸ்டர், ஒரு பெரிய பிக்சர் காமிச்சார் என் முன்னாடி. உண்மையாகிட்டே இருக்கட்டுமே, உண்மையாவே இருக்கட்டும்மா. இருதயத்தில் வைத்துக் கொண்டு மரியாள் சிந்தனை செய்து கொண்டு இருந்தார். யோசேப்பு சொன்னா குழியில தூக்கி போட்டாங்க, தேவனுடைய வெளிப்பாடுகளை. ஸோ அந்த மாதிரிலாம் வெளியில அப்படிலாம் காட்டக்கூடாது. அடுத்து பாருங்க என்ன காரியம், ஃபாஸ்டிங். நிறைய பேர் ஃபாஸ்டிங் பண்ணா தாடி வந்துருவாங்க. அப்ப அப்படியே அன்னைக்கு வரைக்கும் நல்லா சிரிச்சுட்டு தான் வருவாங்க, சர்ச்சுக்கு வந்த உடனே அப்படியே சோகமா, பிரதர் ஏன் பிரதர் நீங்க நார்மலா சிரிச்சுட்டு தானே இருப்பீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஃபாஸ்டிங். அப்புறமா ஃபீஸ்டிங். ஆமா இன்னைக்கு ஃபாஸ்டிங். உடனே இப்போ அடுத்த கேள்வி நான் கேட்கணுமா, எப்போ முடியுதுன்னு தெரியல. ஓ அப்படியா பிரதர், எவ்வளோ நாள் ஃபாஸ்டிங்? 21 நாள் ஃபாஸ்டிங், 40 நாள் ஃபாஸ்டிங். 40 நாளா எப்படி இருக்கிறீங்க பிரதர்? இதெல்லாம் சீனு, இதெல்லாம் பண்ணவே கூடாது இந்த மாதிரிலாம். அப்போ நீ ஜெபம் பண்ணுற பொழுது, ஃபாஸ்டிங் இருக்கிற பொழுது எண்ணெயை பூசி நல்லா வெளியில் பார்க்குறப்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரணும். பார்த்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி தெரியக்கூடாதுன்னு சொல்லுது என் பைபிள். அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் பிப்ளிக்கல். அல்லேலூயா. சரி, இப்போ சீஷர்கள் இடத்துல வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் பேசிக் உபதேசம் சொல்கிறாங்க, ஓகேவா? பேசிக் உபதேசங்கள். இப்போ சீஷர்கள் இடத்துல இயேசு வந்து லூக்கா 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம். இப்போ இயேசு கிட்ட முதலாவது வசனத்தை யாராவது வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பாருங்க, திஸ் இஸ் அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரேயர், அதாவது திஸ் இஸ் a மாடல். இப்போ எல்லாம் இதையே டெய்லி சொல்லிட்டு போயிடக்கூடாது மனப்பாடம் பண்ணிட்டு. திஸ் இஸ் a மாடல், பிரேயர் மாடல் that Jesus taught to his disciples. அப்ப என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் அந்த பிரேயருக்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு அவர். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபாதர் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதால். அப்போ God's name to be honored in your prayer.
ஹல்லேலூயா, ஆமென். புரியுதா உங்களுக்கு? Father, hallowed be thy name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. So in your prayer you should talk about the kingdom of God. உம்முடைய ராஜ்யம் வரணும்ப்பா. இன்னைக்கு தான் நம்ம பாடணும்ல, மகிமையின் ராஜா மகிமையோடு அவளோடு காத்திருக்கிறோம். நீங்க வாங்கப்பா. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல கடைசி காலம் அப்படின்னாவே வயிறு கலக்குது. அப்படியே ஐயோ இயேசுபா வரப்போறாரு, பயமா இருக்குது பயமா இருக்குது பயமா இருக்குது. நோ, பைபிள் சொல்லுது கர்த்தருடைய பிள்ளைங்க நீ பயப்படக்கூடாது, அவளோடு காத்திருக்கணும். மணவாளன் எப்போ வருவாருன்னு சந்தோஷமா அவருடைய பிரசன்னத்துல போவதற்கு நீ காத்திருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சத்தமா ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பிரைஸ் தி லார்ட். அப்போ காட்ஸ் கிங்டம் அத பத்தி நீங்க பேசணும். அடுத்து சிஸ்டர், you should talk about God's will. அப்ப 1000 காரியங்கள் நமக்குள்ள நமக்கு தேவை. ஐயோ இது நல்லா இருக்க, நம்ம ஆசைப்படலாம், இந்த மாதிரி இருக்கு. ஆனாலும் கூட நம்ம பிரேயர் என்ன தெரியுமா? ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஒரு கார் வேணும், இந்த ஒரு வீடு வேணும், இந்த ஒரு வேலை வேணும், இந்த இடத்துல நான் போகணும்னு ஆசைப்படுறேன், இதை வாங்கணும்னு ஆசைப்படுறேன். பட் let your will be done. அது உமக்கு சித்தமா இருந்தா மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அடுத்த வார்த்தை சிஸ்டர். In your prayer, you should not only talk about the God's kingdom and the God's will and glorifying His name, but you should also talk about God's provision. கர்த்தர் அவருடைய பரிபூர்ணமான அந்த ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புறாருங்க. இன்னைக்கு நான் அடிக்கடி நம்ம சபையில சொல்ற ஒரு காரியம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க சபையில, நல்ல கீப் யுவர் செல்ஃப் பெஸ்ட். ஐ மீன் லைக் சபைக்கு வருகிற பொழுது நீங்க வந்து யூ ஷுட் கேரி யுவர் செல்ஃப் பெஸ்ட். உங்களை பார்த்தா ஐயோ எவ்வளோ பரிதாபமா இருக்கிறாரு, எவ்வளோ பிச்சைக்காரனா இருக்கிறாரு அப்படியெல்லாம் இல்லை. இப்போ உங்களுடைய பிள்ளைய வந்து நீங்க வந்து ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டுன்னு இருக்கிறத பார்க்க நீங்க விரும்புவீங்களா? உலக பிரகாரமான அன்பு அப்படி இருக்கும்னா பரலோக தேவனுடைய அன்பு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. நல்ல வீட்டில் இருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். ஆனா இது எல்லாமே வந்து பின்னாடி தான் இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் இருக்கணும், அவருடைய நீதியை தேடு. ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் உனக்கு நான் கூட கொடுக்கிறேன் அப்படின்னாரு. So in your prayer you should say, Lord, you should declare the God's provision. ஆண்டவரே அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தா. அடுத்து சொல்லுங்க சிஸ்டர், நம்ம குயிக்கா போலாம். You should ask for God's forgiveness in your prayer. அடுத்து நாங்களும் எங்களிடத்திலே கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம். அடுத்து எங்களை சோதனைக்குட்பட that is a protection, God's protection. ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே எங்க சோதனையில வீடு. நேத்து வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, ஐரின் சிஸ்டர்லாம் கூட கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நிறைய பிரச்சனை, ரட்சிக்கப்பட்டவங்கலாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்களாம் ரட்சிக்கப்படாதவர்கள் வந்து எப்படி they can keep safe அப்படின்னா under the protection, under the shadow of the Lord Almighty, under the shelter of the Lord Almighty. அப்ப எப்பவுமே இங்க பாருங்க, இது வந்து இங்க நல்ல கவனிங்க. இங்க வந்து ஆத்துமா, இது மாம்சம், இது ஆவி. நான் சொன்னேன் ரட்சிக்கப்படாதவனுக்கு ஆவி கிடையாது, இந்த மாம்சமும் ஆத்மாவும் தான் இருக்கு. இது ரெண்டுமே. அப்ப இந்த மாம்சம் என்ன சொல்லுதோ இந்த ஆத்மா செய்யும். ரட்சிக்கப்பட்டவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். இது வந்து ஆதாம்ல இருந்து வந்து ரட்சிக்கப்பட்டவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். ஆவி ஸ்பிரிட் குயிக்கெண்ட், ஆவி இங்க வந்துருச்சு. நல்ல கவனிங்க, ஸ்பிரிட் குயிக்கெண்ட். இப்போ மாம்சம் போயிடுச்சு, இங்க கீழே போயிடுச்சு. மாம்சம் இங்க வந்துருச்சு கீழே. இப்போ இந்த ஆவி என்ன சொல்லுதோ புரியுதுங்களா, அதன்படிதான் இந்த ஆத்மா செய்யுது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. அப்போ you should keep your prayer life, உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை, நல்ல 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 தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, சபை ஆராதனை, தேவனை துதித்தல், தேவன் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு என்னென்னலாம் எதிர்பார்க்கிறாரோ அதெல்லாம் நீ செய்து கொண்டு இருக்கணும். அந்த செய்கை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. ஞாபகம் வச்சுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும், அதை நான் கரெக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். நீ இவ்வாறு செய்கிறது பரலோகத்துக்கு கொண்டு போவாது. பட் இவ்வாறு நீ செய்கிறதுனால ஆவியினால உன் ஆத்துமா நடத்தப்படும். அப்பொழுது மாம்சம் கீழே இருக்கும். என்னைக்கு இதெல்லாம் குறையுதோ, பிரேயர் லைஃப் குறையுதோ, சபைக்கு வராது குறையுதோ, பைபிள் ரீடிங் குறையுதோ, மறுபடியும் இந்த ஃபிளஷ் மேல தூக்கும்.
அதுக்கு பேரு தான் என்னன்னா, இந்த மாம்சம் ஒளிஞ்சு போலையே, இருக்கே மாம்சம் இன்னும் ஒளிஞ்சு போலையே, இது ஒரு நாள் வரும் ஒளிஞ்சு போகும். இதுக்கு பேரு தான் ஜென்ம சுவாபம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ரட்சிக்கப்பட்டாரு, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு கோவப்படுறாரு. உடனே அவன் மனைவி பார்த்து, ஐயோ நீங்க ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி பட்ட கோபத்தை விட அதிகமா இருக்குது இது. அப்ப எப்படி வந்துச்சு? அப்ப ஜென்ம சுவாபம் இருக்குது இல்ல. அல்லேலூயா. அப்ப you should speak you should ask for God's protection. இந்த டெம்ப்டேஷன்ல இருந்து எப்படி நான் தப்பிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு you should ask for God's protection. அடுத்த சிஸ்டர், deliver us from evil. ஒரு டெலிவரன்ஸ் கேட்கணும். ஆமென். ரட்சிக்கப்படாதவங்க டெலிவரன்ஸ் கேட்கணும். சரிங்க, யாருடைய ஜெபம் கேட்கப்படாதுங்க? யாருக்கா தெரியுமா? 2 பேருடைய ஜெபம் கேட்கப்படாது. ரெண்டு பைபிள்ல. அப்போ நான் I want to give a more Bible scripture reference. நீங்க குறிச்சு கொள்ளுங்க, வீட்ல போயிட்டு படிங்க. யோவான் 9:31 சொல்லுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. praise the lord, praise the lord. சரிங்க, ஒரு காலத்துல பாவிகளா இருந்தோம், இப்போ என்ன ஆயிட்டீங்க? நீதிமானம் மாறிட்டீங்க. எப்படி நீதிமானம் மாறிட்டீங்க? சொல்லுங்க, எப்படி நீதிமானம் மாறிட்டீங்க? கர்த்தருடைய கிருபையினால நீ நீதிமானா மாறிட்டீங்க. நீங்க எப்படி பாவின்னு, இப்போ நீங்க எப்படி பாவின்னு நம்புறீங்க? பைபிள் சொல்லுது நான் பாவின்னு, அப்படிதானே? அதே பைபிள் தான் சொல்லுது நான் நீதிமானாய் மாறிட்டேன். Not because of my strength and ability, because of the grace of the Lord. Hallelujah. தூக்கமா இருக்கு பாஸ்டர்னு சொல்லணும், சத்தமா ஆமென் சொல்லுங்க. இல்ல பாஸ்டர்னு சொல்லணும், ஒரு ஆமென். Hallelujah. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெரி குட். ரொம்ப அலர்ட்டா இருக்கிறீங்க சர்ச்ல. பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்ல. அடுத்து நீதிமொழிகள் 28:9 இதெல்லாம் குறிச்சு கொள்ளுங்க. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவனுக்கு கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்க மாட்டாராம். அப்ப பாருங்க, இந்த டீச்சிங் எல்லாம் வெறுக்குவாங்க, இந்த வார்த்தை எல்லாம். என்ன பைபிள் சொல்றது, என்ன அதுல பைபிள் சொல்றபடிதான் நடக்கணுமா? வார்த்தை சொல்லுதே இந்த மாதிரி எல்லாம், பிரதர் வார்த்தை இந்த மாதிரி சொல்லுதே பிரதர், சொல்லின்னு போயிட்டு போகுது, என்ன ஆயிட போகுது அதுக்குள்ள, அது பரவாயில்ல. இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குறான் பாருங்க, அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். சரிங்க, when to pray. அடுத்து இப்ப எப்ப ஜெபம் பண்றது சொல்லுங்களேன், பக்கத்துல கேளுங்க. எப்ப ஜெபம் பண்றது? நான் முதல்ல சொன்னேன் ஜெபம்னா என்ன, how not to pray அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சீஷர் கேட்ட பொழுது how to pray அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். யார் ஜெபம் கேட்கப்படாது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். இப்ப அடுத்து இன்னும் 2 சாப்டர் நான் முடிச்சிடுறேன். when to pray, எப்போ ஜெபம் பண்றதுங்க? இப்ப நிறைய பேருக்கு அது ஒரு டவுட், எப்போ ஜெபம் பண்றது? எப்போ வேணாலும் பண்ணலாம். அப்போ பைபிள்ல ஒரு சில காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சிலர் இப்படி ஜெபம் பண்ணாங்கன்ட்டு அதை நம்ம குறிச்சு கொள்வோம். இப்ப பாருங்க, சங்கீதம் 63:1 சொல்லுது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலையில நான் உம்மை தேடுகிறேன். ஆமென். அப்போ பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து அவர் அதிகாலை இருட்டோட ஜெபம் பண்ணினாராம். அப்போ எப்ப வேணாலும் ஜெபம் பண்றது உண்மைதான், எப்ப வேணாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படி கிடையாது. இப்பொழுது கிருபையின் காலத்துல தைரியமா அவருடைய கிருபாசன தண்டியில நாம் சேரக்கடுவோம், எப்பொழுது வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. எப்ப வேணாலும் அவருடைய பிரசன்னத்துல வரலாம், எப்ப வேணாலும் போன் அடிச்சு ஆண்டவர்கிட்ட பேசுறப்போ இட்ஸ் லைக் ஜஸ்ட் காலிங் டு தி ஹெவன். ஆமென். அல்லேலூயா. அதே கால் போன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ கிரெடிட் கார்டு, இப்போ உங்களுக்கு கிரெடிட் கார்டு தொலைஞ்சு போச்சு, HSBC கிரெடிட் கார்டு, என்ன பண்ணுவீங்க? கஸ்டமர் கேருக்கு போன் அடிப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருகிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு எரேமியால, உன் ஆபத்து காலத்துல அப்பொழுது நான் உன் அறியாதும் புரியாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு தெரிவிப்பேன். எரேமியா. சங்கீதம் 50:15 என்ன சொல்லுது? ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய். அப்பதான் ஃபர்ஸ்ட் பாஸ்டருக்கு போன் அடிக்கிறதுக்கு பதிலா ஆண்டவருக்கு போன் அடிச்சிருக்கணும். மேல ஹெவன்லி டிபார்ட்மெண்ட் என்னங்க, அதுக்கு பேர் அந்த டயல் நம்பர் என்ன? HSBC கிரெடிட் கார்டுக்கு பின்னாடி டயல் நம்பர் இருக்கும், அப்படிதானே? அப்ப ஹெவனுக்கு போன் பண்ற டயல் நம்பர் என்ன? பிரேயர். வேற ஒண்ணுமே கிடையாது. பிரேயர், PRAYER, அதுதான் ஹெவன்லிக்கு போன் பண்ணக்கூடிய டயல் நம்பர். ஆமென். அடிச்சீங்க அப்படின்னா பிரேயர், அடிச்சீங்கன்னா ஆண்டவர் கேட்பார், எடுப்பாங்க. ஹலோ, how are you, how can I help you அப்படினா இல்ல, இன்ஸ்டன்ட்டா ஒரே போன் தான் உங்க ஹிஸ்டரி. you don't need to explain. நிறைய பேர் பாருங்க, ஆண்டவரே 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவான். என்ன ஜெபம் பண்ணுவான்? ஆண்டவரே நான் அந்த மாதிரி இருந்தேன், என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு, நான் இப்படி போனேன், நான் இப்படி செத்தேன், இப்படி பொழைச்சேன், என் வீட்டுல இருக்கிறவன் அப்படி இருக்கிறான், எல்லாமே ஆண்டவர் தெரியுங்க.
நீங்க போன் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா he wants his children to call him. அவர் பார்த்துட்டு இருக்கிறார், நீ என்ன கூப்பிடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஆக்சஸ் கொடுக்கிறேன் அப்படின்றார். அல்லேலூயா. அப்ப you don't need to waste your time in explaining your whole situation to God, and you have to say, Lord, here I am. என்னால முடியலப்பா இந்த situation, I can't handle the situation, please help me. That's all prayer. That's all. சரி, early morning prayer சொன்னேன். Before we eat we have to pray. 1 தீமோத்தேயு 4:4 சொல்லுது, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தால் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். எவ்வளோ கொலை வெறி, ஐ மீன் பசி வெறியில இருந்தா கூட ஃபர்ஸ்ட் பிரியாணிக்குள்ள கை போறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நன்றி, இப்படி போறதுக்கு முன்னாடி இப்படி கொஞ்சம் கூப்பிடுங்க ஆண்டவருக்கு, இப்படி கொஞ்சம் கூப்பி, ஆண்டவரே நன்றியப்பா இந்த ஆகாரத்துக்காக நன்றி, கொஞ்சம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுங்க. எடுத்து நிறைய பேர் பாருங்க வாயில போட்டுட்டு ஜெபம் பண்ண வந்துட்டேன், ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்கப்பா, உடனே ஜெபம் பண்றது. வாயில போட்டுட்டு உள்ள ஒரு வாய் போயிடும் உள்ள, அதுக்கப்புறம் ஆண்டவரே இங்க பிடிச்சிக்குவாங்க நிறைய பேர், ஆண்டவரே ஆண்டவரே இது வயிற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்றேன்ப்பா அப்படின்னு. அவ்வளோ அவசரம் இல்லை, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் என்ன பண்ணான்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை வந்து மேய்ப்பன், அவன் சாப்பாடு வச்சுட்டு இருந்தான். அந்த சாப்பாடுல என்ன பண்ணா ஒரு விஷம் வந்து கலந்துட்டானுங்க. ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க, எனக்கு கதை அவ்வளோ சொல்ல தெரியாது, இப்போ புரிஞ்சுக்கங்க. அந்த இது விஷம் கலந்துட்டாங்க. அப்போ அவன் அதை சாப்பிடலான்னு எடுக்கிற பொழுது காக்கா மேலே இருக்கக்கூடிய ஒரு காக்காவோ ஒரு புறாவோ வந்து அதில் எச்ச போட்டுடுச்சு. சரிங்களா? அப்போ அது வந்து சீச்சி இதை வச்சு நான் என்ன ஆண்டவரே நான் இது பண்ணுறேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே அப்படின்னு உடனே ஆண்டவர் போயிட்டு நைட்டு சொல்கிறப்ப சொன்னாராம், அவனுக்கு தெரிய வந்திருக்கு அந்த சாப்பாட்டில் விஷம் இருந்திருக்குது அப்படின்னு. நான் நினைக்கிறேன் அன்பான சகோதரி சார், நீ நினச்சிட்டு இருக்கிற எந்த விதமான உலகத்தில் இருக்கிற எந்த ஆபத்துல இருந்தும் நான் போறேன், எனக்கு எந்த ஆபத்தும் நேரிடல, நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நோ, there were many deadly situations in your life, but God தடைகளை நிவர்த்தி செய்கிறவர், அவர் உனக்கு முன்னாடி போனார், அதனால உன்னை பாதுகாத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபைமா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் அதனால சொல்றோம், எப்பவுமே ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். ஒரு ஜெபம் என்ன இருக்குன்னு தெரியாது, எதுக்கு பாதிக்கப்படுதுன்னு தெரியாது. சொல்றாங்க என்னது ஹலால் ஃபுட்டா, ஹலால் ஃபுட்டு சாப்பிட்டா அதெல்லாம் பார்த்தா மெக்டானல்ட்ஸ்ல சாப்பிட முடியுமா, கேஎஃப்சியில் சாப்பிட முடியுமா அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. ஆனால் ஒரு பொதுவான இடத்துல ஒரு பைபிள் ஸ்காலர்ஸ் ஒத்துக்கொள்ற ஒரு கூற்று என்ன தெரியுமா? a common command, a common understanding, when you pray God sanctifies that. ஆமென், ஹல்லேலூயா. அதை பரிசுத்தப்படுத்துறார். சரிங்க, அடுத்து when you have to pray, மார்க் 14:38 சொல்லுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. Hallelujah. Whenever you are tempted, you have to pray. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேருக்கு டெம்ப்டேஷன் ஏன் வருது? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு டெம்ப்டேஷன் ஏமா வருது? ஏன்னா ஜெப வாழ்க்கை இல்ல, ஜெபம் பண்ற முடியாது. ஒரு பிரேயர், ஒரு என்னங்க எப்படிங்க ஜெபம் பண்றது? காலையில இருந்து சும்மா ஒரு பெட்ல உட்கார்ந்து ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி, ஆண்டவரே அப்பா உங்களுடைய சித்தம் நடைபெறட்டும், உங்களுடைய கிருபைக்குள்ள மறைக்கிறேன், இப்படி ஒரு ஜெபம் பண்றதுல என்னங்க டைம் வேஸ்ட் ஆயிட போகுது உங்களுக்கு? Amen. Praise the Lord. அப்போ when you pray, what happens? God actually Satan உடைய எல்லா கண்ணில இருந்தும் கர்த்தர் உன்னை பாதுகாக்கறாராம். இப்போ சாத்தான் உனக்குள்ள வர முடியாது. சகோதரி ஒரு நல்ல क्वेश्चन கேட்டீங்க ஹவுஸ் விசிட்ல. நீங்க வந்து என்ன spirit of Delilah பத்தி நீங்க சொன்னீங்க பாஸ்டர். How can a Christian can be possessed by the spirit of Delilah? A Christian cannot be possessed by the evil spirit. ரொம்ப நல்ல தெளிவா நினைச்சுக்கங்க. உனக்குள்ள பசுத்த ஆவி இருக்கிற பொழுது அசுத்த ஆவி வரவே முடியாது. பசுத்த ஆவியை பார்த்து கொஞ்சம் ஓரமா ஒதுங்கிக்கிறேன், நான் இப்படி ஓரமா ஒதுங்கிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. Bible doesn't say like that. Don't believe on those garbage preachings. No. அப்போ பசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் உண்மைதான், ஆனா அசுத்த ஆவி உனக்குள்ள கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வெளியில சுத்திட்டு இருக்கிறான். அப்போ he can bring the deadly situations in your life. உன்னை டெம்ப் பண்ணணும். ஏன்னா உன்னுடைய நல்ல கவனிச்சு கொள்ளுங்க, உங்க எதிர்கால வாழ்க்கை பிசாசுக்கு தெரியாது, ஆனா உங்க கடந்த கால வாழ்க்கை பிசாசுக்கு தெரியும். He knows your weakness. நிறைய பேர் எதிர்கால வாழ்க்கை, நேற்று வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன், தீபாவளி ப்ரோக்ராம். சும்மா அப்படி பார்த்தா கையில் என்னென்னவோ குறியெல்லாம் வச்சு யாரோ சொல்றாங்க, எதிர்கால வாழ்க்கை. நான் யோசிச்சிருந்தேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்றது அந்த அம்மா.
3 விழுந்தாலும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், 7 விழுந்தாலும் உன் வாழ்க்கை நல்லா இருக்குது, 5 விழுந்தாலும் உன் வாழ்க்கை நல்லா இருக்குது. கடைசியா சொல்றப்போ சொல்றாரு, ரொம்ப பாசிட்டிவா சொல்றீங்க மேடம் அப்படின்னாங்க. அதெல்லாம் பிசாசு யூனிக்க தான் முடியும். The Satan can only predict your future. ஆனா பைபிள் சொல்லுது நம்மளுடைய காலங்கள் கர்த்தர் கையில் இருக்கிறது. Hallelujah. Praise the Lord. Hallelujah. அதனால please don't believe on those things. ஆமென். ஆனா நீங்க ஜெபம் பண்ணணும். பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல தான் இருக்கிறான். ஆனா நமக்கு யார் இருக்கிறாங்க? ஒரு உண்மையான சிங்கம் இருக்கிறார். அவர் பேர் என்ன? சொல்லுங்க சத்தமா. யூதராஜ சிங்கம். ஹalleluya. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் சொல்லுங்க போல அப்படி சொல்லுங்க. ஒரு 2 முறை சொன்னீங்கன்னா அசிங்கப்பட்டுருவான். கர்ஜிக்கிற சிங்கம் போல, அவ்வளவுதான். ஆமென். அடுத்து during your hard times you have to pray, my brothers and sisters. யாக்கோபு 5:13 சொல்லுது, ஒருவர் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள். அப்போ உனக்குள்ள ஒரு துன்பம் வரப்போ you have to pray. அதான் நான் சொன்ன முதல்ல பாஸ்டர்கிட்ட பேசுற பொழுது நண்பர்கிட்ட போன் அடிச்சு பேசுறது பதில் ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆமென். சரி, ப்ரே பண்ற பொழுது எப்படிங்க இப்ப ஜெபம் பண்றது? இப்ப இதெல்லாம் ஒரு பெரிய $1 பில்லியன் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் எப்படி ஜெபம் பண்றது? படுத்துன்னு ஸ்டைலா ஜெபம் பண்ண முடியுமா? அப்படியே உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு ஜெபம் பண்ண முடியுமா? என்னங்க எப்படிங்க? ஆமா, ஆண்டவர்கிட்ட fear of God இருக்கக்கூடாது, பட் reverence of God இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். புரியுதாங்க உங்களுக்கு சொல்றது? பயப்படக்கூடாது, ஆனா பயபக்தி இருக்கணும். ஆமென். சரி, எப்படி ஜெபம் பண்ணலாம் சொல்லுது பைபிள் சொல்லுது. 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் அப்படின்னு இருக்கு. ஆனா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. The 2 Samuel chapter 7:18. Then went King David in and sat before God. Hallelujah. சரிங்க, நீங்க நல்லா கால் இருக்குது, மூட்டு வலி இருக்கிறவங்க எப்படி ஜெபம் பண்ண முடியும்? எழுந்து நின்று ஜெபம் பண்ண முடியுமா? அப்ப அவங்க எழுந்து நின்று ஜெபம் பண்ணாதனால அவங்க ஜெபம் கேட்கப்படாதுன்னு பைபிள் சொல்லுதா? No. You can pray however you want. அதனால தான் நம்மளுடைய all night prayerல எல்லாம் நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? நீ எழுந்து முழங்கால் படிட்டு முழங்கால பொத்தை ஆக்கினாதான் உன் ஜெபம் கேட்கப்படணும். No. அந்த மாதிரிலாம் கிடையாது. However you feel like worship the Lord, however you feel like praying to God, you can do it. I can give you examples from the Bible. தாவீது கர்த்தருடைய ஆலயத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணானா? உட்கார்ந்து. சரி, முழங்கால் படிட்டு தான் ஜெபம் பண்ணணும்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உட்கார்ந்து நான் இது வரைக்கும் ஜெபம் பண்ணதே இல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில நான் உட்கார்ந்து ஒரு சின்ன ஜெபம் கூட நான் ஏறெடுத்ததே கிடையாது. அவ்வாறு ஏறெடுத்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்க? No. The Bible says you can. David, he sat before God. உட்கார்ந்து ஜெபம் பண்ணா. So from this scripture we understand you can pray even while you're sitting. உட்கார்ந்து கூட ஜெபம் பண்ணலாம். ஆமென். ஹalleluya. என்ன பாஸ்டர் புதுசா சொல்லி கொடுக்குறீங்க? ஆமா, அப்படிதான் இருக்கு பைபிள்ல. அடுத்து மார்க் 11:25 சொல்லுது நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது. அடுத்து லூக்கா 18:13 சொல்லுது பரிசேயன் நின்று ஜெபம் பண்ணினான். பரிசேயன் நின்று ஜெபம் பண்ண. யாராவது நெகேமியா 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. The Nehemiah chapter 9 verse 3 and 5 படிங்க. நெகேமியா 9 3வது வசனம் 5வது வசனம் படிங்க. அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அடுத்து 5வது வசனம், அப்பொழுது நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டது. அடுத்து 5வது வசனம், செரபியா, ஓதியா, செபனியா. அப்போ இங்க பாருங்க, இந்த வார்த்தைகள் இருந்து அறிந்து கொள்ளுகிறோம் you can pray while you're standing. ஆமென். நின்று கூட நீங்க ஜெபம் பண்ணலாம். ஹalleluya. தூக்கமா இருக்கா? தாலாட்டு மாதிரி இருக்கா? ஹalleluya. சரி, அப்போ உட்கார்ந்து ஜெபம் பண்ண. எப்படி ஜெபம் பண்ணலாம்? உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். ஆமென். உங்களால ரொம்ப முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கால் வலிக்குது, 8 மணி நேரம் நின்று வேலை செஞ்சுட்டு வந்துட்டீங்க. சௌகரியமாரெல்லாம் சொல்றாங்க 12 மணி நேரம்
தொடர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்களாம். 3 நாள்லாம் வேலை செய்கிறாங்களாம் தொடர்ந்து. நின்றுட்டே வேலை செய்யணும் இல்லை? அப்போ நின்றுட்டு உட்கார இடம் கிடைக்காது இல்லை? அப்போ நீங்கள் நேராக டயர்டாக வீட்டுக்கு வரீங்க, அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு அழகாக ஆண்டவரே ஒரு சின்ன ஜெபம். God will still hear those prayers. ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாங்க இந்த எல்லா முறைமை, இப்படி தான் நீ வரணும், அப்படி தான் வரணும், ஆண்டவர் சமூகத்தில் இப்படி தான் வரணும். God break and he broke all those customs on the Calvary. ஆமென். நீ எப்படி வேணாலும் வரலாம் ஆண்டவருடைய சமூகத்தில், not with the fear of God, with a full of reverence, and you can boldly come into his presence. ஆமென். அடுத்துங்க 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், குறிச்சிட்டு வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. சாலமோன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். இப்போ வந்துருச்சா? அப்போ நின்றுட்டு ஜெபம் பண்ணலாம், உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணலாம். 2 நாளாகமம் 6:13 சாலமோன் முழங்கால் படியிட்டு ஜெபிச்சான். எஸ்ரா 9:5 சொல்லுது எஸ்ரா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினா. தானியேல் 6:10 சொல்லுது தானியேல் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினா. இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணார், லூக்கு 22:41. அப்போஸ்தலராகிய ஸ்தேவான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண, அப்போஸ்தலர் 7:60. அப்போஸ்தலர் 9:40 சொல்லுது பேதுரு அங்க எல்லாரிடத்திலையும் எல்லாரையும் வெளியே போக செய்து அவன் முழங்கால் படிட்டு அந்த பிரேதத்தின் புறமாய் தபித்தாலே எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினா. பவுல் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினான்ட்டு வேதத்துல இருந்து வாசிக்கிறோம். அடுத்து மத்தேயு 26:39 இயேசு சற்று அப்புறமாய் போய் முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினாராம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்றது வேற, நின்றுட்டு ஜெபம் பண்றது. ஆண்டவரே சபையில் நின்று ஜெபம் பண்றோம் நம்ம, அப்புறமா என்ன பண்றோம்? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றோம், நீலிங். அடுத்து பவ் கம்ப்ளீட்லி முகம் குப்புற விழுந்து. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? முழங்கால் போட்டு உங்க முகத்தை தரையில் அப்படியே கீழே. அது எதை குறிக்கிறது? உங்களை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்றதை குறிக்கிறது. இயேசுவே அப்படி ஜெபம் பண்ணாருன்னா நீங்க ஏமாத்துறோம். கேளுங்களேன், பக்கத்துல கையை பிடிச்சி, இயேசுவே அப்படி ஜெபம் பண்ணாரு, நம்மளால பண்ண முடியாதா? அடுத்து 2 நாளாகமம் 6:13 சொல்லுது சாலமோன் தன் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபம் பண்ணினான். அப்ப எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டு வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம்ல. எதுக்கு சொல்றோம்? இதுக்குதான். உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம், நீலிங், ஸ்டாண்டிங், bow on the ground completely, face down with hands lifted up. அடுத்து walking. அப்படியே பாஸ்டர் என்ன பண்ண? எலிசா சூனேமியான்னு ஒருத்தர் இருந்தா தெரியல, நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், 2 ராஜாக்கள் 4:35. அப்ப சூனேமியானுடைய மகன் இறந்துட்டான். எலிசா சூனேமியா ஓடி போயிட்டு எலிசாவை கொண்டு வரா. கேயாசி சொல்றா ஸ்டாப். உடனே எலிசா சொல்றா நோ, அமைதியாரு, கர்த்தர் அதை எனக்கு மறைச்சு வச்சாருன்னு சொல்றான். என்னம்மா, என் பிள்ளை இறந்துட்டான், சரி நான் வரேன், போறா. நேரா போன உடனே பைபிள் சொல்லுது அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி ஜெபம் பண்ணினானா. அல்லேலூயா. அப்ப வாக்கிங். அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள்லாம் ரொம்ப இந்த பிஸி டைட் ஷெட்யூல் இருக்கவங்க மார்னிங் வாக்கிங் போவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அவங்க சொல்லுவாங்க ப்ரேயர் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. போயிருக்கிறீங்களா யாராவது? ப்ரேயர் வாக். ப்ரேயர் வாக் என்னன்னா அப்படியே காதுல ஆண்டவருடைய வர்ஷிப் சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு, இல்லை ஏதாவது மெசேஜ் போட்டுட்டு அப்படியே ஆண்டவரை நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கண்ணை திறந்துட்டு, கண்ணு மூடிட்டு போகக்கூடாது, நடந்துட்டு அப்படியே வெளியில் போயிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டோம். ப்ரேயர் வாக் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ எப்படி ஜெபம் பண்ணணும் ஒரு சில காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். நிறைய காரியங்களை இன்னைக்கு ஜெபம்னா என்னன்னு ஒரு டீப் ஸ்டடி கொடுத்துட்டு இருக்கிறேன். விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்ணும்? அப்போ நீங்க ஜெபம் பண்ற பொழுது சகோதரி நல்லா நீ சொன்னீங்க முதல்ல அந்த வார்த்தையை, விசுவாசம் இருக்கணும். ஆமென். நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு விசுவாசம் இருக்கணும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். Hebrew chapter 6:13 sorry 11:6 மன்னிக்கவும். Hebrew chapter 11:6 எடுத்து படிங்க. Hebrew chapter 11:6 என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் கூடாத காரியம். நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து வாசிங்க யாராவது. யாக்கோபு 1:5. நான் நிறைய ரெஃபரன்சஸ் கொடுக்குறேன், வீட்ல போய் தியானம் பண்ணுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது? ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். 6வது வசனம் தான் ரொம்ப முக்கியம்.
ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட அதை கேட்க கடவன். அல்லேலூயா. கேட்கிறவன் காற்று, அவ்வாறு சந்தேகப்படுகிறவனுடைய நிலைமை பாருங்க, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்ப நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க சொல்லணும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னாருன்னு எனக்கு தெரியும், அவர் எதை எனக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப you have to believe it. So prayer of faith உங்க வாழ்க்கையில இருக்கணும். அடுத்து அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க சிஸ்டர். இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் முடிச்சிடுறேன், குறிச்சுக்கொள்ளுங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். வாட் இஸ் பிரேயர் அப்படின்றதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விளக்க உரையா இருக்கும். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ this is called a corporate prayer. ஆமென். அப்போ குழு ஜெபம் இருக்கணும். அப்போ குழுவா கூடி கூடி ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஒரு சத்தம் ஆமென் சொல்லாமே? அப்போ குழுவா, ஏன் பாஸ்டர் நான் தனியா அறையில இருந்து ஜெபித்தாலே போதுமே, அப்ப ஏன் சர்ச்சில் ஜெபிக்கிறோம், அப்ப ஏன் ஆல் நைட் பிரேயர்ல ஜெபிக்கிறோம், அப்ப ஏன் பிரேயர் மீட்டிங்ல ஜெபிக்கிறோம்? கவனிங்க, அப்ப ஏன் பிரேயர் மீட்டிங்ல ஜெபிக்கிறோம்? பைபிள் சொல்லுது அப்போஸ்தலர்கள்லாம் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒன்னா அந்யோன்யமா இருந்துட்டு ஜெபம் பண்ணுவதிலும் அப்பம் பிடுவதிலும் ஜெபிப்பதிலும் உறுதியாய் தரித்து இருந்தாங்களாம். அவர் என்ன பண்றாரு, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல 2 பேருக்கு எபிரேயர்கிட்ட வந்து முறையிடுறாங்க, கிரேக்க விதவைங்க எல்லாம் சரியா கவனிக்கப்படலன்ட்டு. அப்ப என்ன பண்றாங்க, பந்தி விசாரிப்பதற்கு 6 பேரை தெரிந்து கொள்றாங்க. அப்ப பேதுரு ஒரு வார்த்தை சொல்றாங்க, நாங்க ஜெபம் பண்ணுவதில் நாங்க உறுதியா இருப்போம். அல்லேலூயா. வேத வாக்கியங்களை பிரசங்கம் தான் எங்க வேலையே. அப்ப ஜெபம் பண்ணணும். So prayer is very very important for every Christian life. அல்லேலூயா. யாராவது ஜெபம் பண்ணாம இருக்கிறீங்களா? யாராவது ஜெபம் பண்ணாம யாராவது இருக்கிறீங்களா இது வரைக்கும்? So corporate prayer is very very important. ஆகவே from today onwards you just take a vow in the presence of God. ஒரு உறுதிமொழி எடுங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் ஜெபம் பண்ணாம இல்ல ரெகுலரா ஜெபம் பண்ணாம நான் தவறிட்டேன். ஆனா காலையில் எழுந்த உடனே பெட்ல ஒரு பிரேயர் பண்ணுங்க. ஆமென். நைட்டு தூங்குறப்போ உங்க சின்ன பிள்ளைங்கலாம் Psalm chapter 91 படிக்க வைங்க. படிக்க வச்சுட்டு தூங்க வைங்க. அது ஒரு பழக்கம் வரும். எங்க வீட்டில் எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி தெரியுங்களா? கரெக்டா 8 மணிக்கு ஆரம்பிப்பாங்க பிரேயர். ஃபேமிலி பிரேயர் அதுக்கு பேர். ஃபேமிலி பிரேயர் கிடையாது, அதுக்கு வந்து கார்ப்பரேட் பிரேயர், வேர்ல்டு பிரேயர். அதுக்கு என்னன்னா ஆரம்பிப்பாங்க, ஜார்ஜ் புஷ் கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க, அமெரிக்காவை ரட்சியும் ஆண்டவரே, அதை ரட்சியுமப்பா அப்படின்னு. ஏற்கனவே இந்த வாசனை இதை சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. அப்போ நானும் என் தங்கச்சியும் வந்து இப்படி பார்த்து, நாங்கள் சின்ன பசங்க, அப்போ முழங்கால் பொழிட்டு முகம் குப்புற விழுந்து தான் இருக்கணும் நாங்கள் ஒரு ப்ரேயர். அதுவும் போவோம், ஒரு 45 மினிட்ஸ் போவோம். 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 8:45 தாங்க முடிப்பாங்க. சம்டைம்ஸ் 9 மணி கூட ஆகிடும். அப்போ நானும் என் தங்கச்சிக்கு சொல்லுவேன், ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே எங்களை ரட்சியும், பசிக்குது ஆண்டவரே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாமா பாஸ்டர்? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றது? ஒரு கேள்வி இது எல்லாருக்குமே. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றது? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவதற்கு உனக்கு ஜெப குறிப்பு இருந்தால் you can do for 1 hour prayer. அல்லேலூயா. vain repetitions இருக்கக்கூடாது. அந்த மேத்யூ சாப்டர் 6ல வார்த்தை அழுப்புகிறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. 1 மணி நேரம் நீ ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லியிருந்தேன்னா ஒரு 1000 ஸ்தோத்திரம் போட்டிருக்க. என்ன எதுக்கு ஸ்தோத்திரம்? why vain repetitions? உங்ககிட்ட வந்து அலோ 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 அலோன்ட்டு ஒரு மணி நேரம் நான் சொல்லியிருந்தேன்னு வைங்களேன், பல ஆறுனு ஒன்று வச்சு பைத்தியக்காரன் அப்படிதானுங்க. யோசிச்சு பாருங்களேன். லோ 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 லோன்னு விட்டு நான் போய் அலோ சொல்லியிருந்தேன்னு வைங்க, 1 மணி நேரம் நிறுத்தாம எவ்வளவு இரிட்டேஷனா இருக்கும். அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு இரிட்டேஷன் பாருங்க. இதெல்லாம் பொறுத்துனுங்கிறார் ஆண்டவர். இந்த மாதிரிலாம் நீ ஜெபம் பண்ண பத்தியா, அதெல்லாம் பொறுத்துனுங்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இப்படி இருக்குது, ஆண்டவர் எப்படி இருக்கும்? அப்படி இல்ல, கருத்தா ஜெபம் பண்ணணும். ஆமென். ஒரு கால் என்ன ஆண்டவர் சமூகத்துல போய், ஃபாதர் ஐ கம் ஃபார் திஸ் மேட்டர், இந்த காரியம் நமக்கு தெரியும் ஆண்டவரே, இருந்தாலும் உங்களுடைய சமூகத்துல நான் விண்ணப்பத்தோட வரேன், ஜெபத்தோட வரேன், நான் விசுவாசிக்கிறோம் என்னன்னு தெரியும், ஐ கேன் டூ. ஒரு இன்டர்வியூ போறப்போ ஜஸ்ட் டூ ஒரு ப்ரேயர், அப்படியே ஒரு விக்டோரியஸ் ப்ரேயர் மாதிரி செஞ்சுட்டு, நான் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாசத்தோடு போகணும் வெளியில. ஆமென். அல்லேலூயா.
சும்மா 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க டைமும் வேஸ்ட், ஆண்டவர் டைமும் வேஸ்ட். அவருக்கு நிறைய வேலை இருக்குது. அடுத்து prayer of supplication. இதுதான் பாருங்க வேண்டுதல். அதாவது இது this is very very important. இதான் நான் சொன்னேன், prayer of God's provisionக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொல்றார், அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பிலிப்பியர்ல சொல்றான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் எடுத்து வாசிங்க. 4:19 எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4:19 நம்ம முடிச்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அது பாருங்க, இந்த வார்த்தை நிறைய பேர் ரொம்ப ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. I want this. ஆண்டவர்ட்ட போய் சொல்றது, I don't know, I want this. Who are you to ask like that? எப்படிங்க நீங்க போய் கேட்கணும்? How dare you can ask to the Lord? நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியல, எனக்கு நான் போறப்போ இந்த வேலை கிடைக்கணும், இந்த சம்பளம். ஒரு சகோதரி சொன்னாங்க சம்பளம் இயேசு நாமத்துல டபுள். அந்த சகோதரி சொல்ற பொழுதுலாம் அந்த பிள்ளைகிட்ட நான் சொல்றேன், டபுள் போர்ஷன் blessing. ஆமென். எத்தனை பேர் டபுள் போர்ஷன் blessing வேணும்? கொடுப்பாரு according to his riches and glory. அவருடைய டைம் according to his will. தேவனே உம்முடைய சித்தம் பரத்துல செய்வது போல பூமியில நடக்கணும். இதுதான் ஜெபம். பட் டிமாண்ட் பண்ண கூடாது. don't demand to God. We don't have any rights to go and demand God. How can you go and do it? No, we cannot do it. But rather we can boldly go into his presence and தைரியமா சொல்லலாம், அப்பா எனக்கு தெரியும். உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து சொல்ல, அப்பா எனக்கு தெரியும்ப்பா, நீங்க எனக்கு எல்லாத்தையும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. ஒரு உருக்கமான ஜெபம் பண்ண அப்படியே மனசு உருகிறது இல்லை? அந்த மாதிரி தான் எங்க அப்பாவுக்கு. ஆமென். ஆனாலும் கூட எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்குது ஆண்டவரே, ஆனா உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. பிரேயர் அப்படின்னா கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணை கண்மலையாம் கர்த்தரை வந்து சங்கீத கீர்த்தனம் பண்ணுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 95 சொல்றான். அப்ப பிரேயர், தேவனை துதிப்பது கூட பிரேயர் தான். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. டெய்லி நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் போறப்போ வந்து அந்த இதுல போட்டுட்டு என்கிட்ட ஒரு 9 hours சகோதரிகிட்ட கூட சொன்னேன், ஒரு 9 hours ஒரு வர்ஷிப், ஒரு எல்லாம் ஃபுல்லாக இங்கிலீஷ் வர்ஷிப் MP3 வச்சுட்டு இருக்கிறேன். அதில் போட்டுட்டு அவன் அந்த ஜிம்மில் வந்து வேறு என்னென்னவோ போட்டிருப்பான், என்னென்னவோ அந்த பாப் பாடல்கள்லாம் போட்டுருவான். நாம் போட்டுட்டு 1 hour ஜிம்மு தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் கர்த்தர் அப்படியே துதிச்சுட்டு ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் பாடு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, ஆண்டவர் அப்படியே பாடி துதிச்சுட்டு, that is also prayer. God will honor those prayers. And ஆராதனை ஆண்டவர் சமூகத்தில் நின்று அடுத்த அப்போஸ்தலர் 13:2-3 நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த பொழுது பவுல் பர்னா மேல கை வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணி அவனை அனுப்பினோம். அப்ப ஆராதனை செய்து அப்படியே worship the Lord. That is also prayer. And finally மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்க செல்ஃபிஷ் ப்ரேயர் இருக்க கூடாது. நான் எனக்கு கொடு ஆண்டவரே எனக்கு கொடுங்க, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், நாங்க மட்டும் நல்லா இருக்கணும். That's a selfish prayer. Don't do that. ஒரு இன்டர்செஷன் பிரேயர், நீங்க மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், ஆவியில ஜெபம் பண்ணணும். சும்மா சாதாரண ஜெபம் கிடையாது. ஆவியில எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருக்கீங்க? எத்தனை பேர் ஒரு 15 நிமிஷமாவது அந்நிய பாஷை பேசுறீங்க டெய்லி? ஒரு 15 நிமிஷமாவது அந்நிய பாஷை பேசுறியாமா சகோதரனே சகோதரியா? அட்லீஸ்ட் 15 minutes. I'm not asking you. God is not expecting. அப்படியே உன்னால எது முடியாதோ அதை வந்து கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே மாட்டார். 1 Corinthians 13 ஆண்டவர் சொல்றாரு, சோதனை ஆண்டவர் சொல்றாரு, சோதனையே உங்ககிட்ட வந்து உனக்கு தெரியுமா? அவருக்கு he knows the level. ஆமென். ஹalleluya. அவர் உன்னுடைய பெலனுக்கு மிஞ்சி அவர் உன்னை சோதிக்கவே மாட்டார். Praise the Lord. He knows your limit. அப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் பேதுருகிட்ட கேட்கிறார், ஐயா ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாதா உன்னால? நான் போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ my brothers and sisters, if you have a prayer list to pray for 1 hour, 2 hour, 3 hour, even 1 full day, you can do it. But don't act like அப்படியே ஒரு vain reputations-ஓட நீங்க ஜெபம் பண்ண கூடாது. கேட்டதையே திருப்பி ஒரு பென்னு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ கிட்ட கேட்டு போறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு கழிச்சு வந்து ஒரு பென்னு கொடுங்க அப்படின்னா இரிட்டேட் ஆகாது அவருக்கு? ஒரு முறை கேட்டு விசுவசிக்கணும். அவர்கிட்ட கேட்டு எங்க அப்பா கொடுப்பார் பெண். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை.
Praise the Lord. Hallelujah. This is what is prayer. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, அடியனுடைய இருதயத்தில் இந்த ஒரு 3 உபதேசத்தை நீங்கள் போட்டீங்க. இதை குறித்து நான் பேசணும் அப்படின்ட்டு அடியனுடைய இருதயத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஜனங்கள் மத்தியில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்படி நாம் மகிமைப்படுவதாக. நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர. இந்த ப்ரேயர் டீச்சிங் இதெல்லாம் இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்ப்பா. ஒரு கமிட்மெண்ட் இருக்கட்டும் இவங்களுக்குள்ள. நெக்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போகிற பொழுது ஒரு உறுதிமொழி எடுக்கட்டும். அவனுடைய ப்ரேயர் லைஃப் மாறட்டும். அவிசுவாசமான ஜெபங்கள், அந்த மாதிரி கேரக்டர், அந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் மாறட்டும் இயேசு நாமத்தினால. இனி இந்த நாள் முதல் கொண்டு ஜெபம் பண்ற பொழுது நான் ஜெபம் பண்றேன், என்னை நான் விசுவசிக்கிறவர் என்னார் என்று எனக்கு தெரியும், அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வேன். சங்கீதம் 65 சொல்லுது, கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறவர். அந்த ஒரு விசுவாசம் எங்க பிள்ளைங்களுக்கு வரட்டும்ப்பா. நாம மகிமைப்படட்டும். அப்படியே கண்களை மூடிங்க வேண்டாமா? எல்லாரும் ஒரு விசை ஆண்டவரே சொல்லுங்க, Father, I need a spirit of prayer in me. ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு. அந்த கொடுக்கிற அந்த வரத்தை உனக்குள்ள just ask the Lord to fill you. Ask the Holy Spirit to fill you with the spirit of prayer. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் நீங்கள் வேரூன்றி வளரவும், பரிசுத்த வேதாகமத்தின் ஆழமான சத்தியங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஏலிம் தமிழ் சபை லண்டன். ஆராதனை நேரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. இடம் மேனபார்க் கம்யூனிட்டி சென்டர், 524 ஹை ஸ்ட்ரீட் நார்த், மேனபார்க், லண்டன், ஆப்போசிட் ராயல் ரெஜென்சி ஹோட்டல். ஆவியில் நிறைந்த ஆராதனை, வல்லமையான போதனைகள். தேவன் உங்களை கொடுக்கிற பொழுது சூழ்நிலைகள் மாறும். ரெவரண்ட் டேனியல் ஸ்டான்லி. தொடர்புக்கு 07429552443, 07400700987. இமெயில் admin@elimtamil.org.uk. வெப்சைட் www.elimtamil.org.uk.